இன்றைக்கி வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். காய்கறிகள் சேர்த்த வெஜிடபிள் சேமியா உப்புமா ரொம்ப உதிரியாக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சில டிப்ஸோடு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு சேமியா நல்லா ஒட்டாமல் வரும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். அணில் சேமியா சின்ன பாக்கெட் எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கான அளவு. இப்போ சேமியா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தாவே போதும். சேமியா வேக வைக்கும் போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து சேமியா நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சேமியா உப்பு நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். தண்ணி நல்லா வடிஞ்சதும் நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. நான் 2 தட்டில் மாற்றிக்கிறேன். சேமியா நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போது உப்புமா தாளிப்புக்காக ஒரு சில காய்கறிகள் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, ஸ்வீட் கார்ன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு சீரகம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஃப்ரை ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த சேமியா சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சேமியாவில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் நல்லா பிடிக்கும். நம்ம வேக வச்சு கஞ்சி வடித்து செய்கிறதால நமக்கு உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய பிக்னர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த உப்புமா செய்யும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இதே மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு உதிரியான சேமியா உப்புமா நீங்களும் செய்யலாம். இதே போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.